நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நார்த் இந்தியனையும் சவுத் இந்தியனையும் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கியாச்சு. எங்களுக்கு வழக்கம் போல சுட சுட சாதத்தோட காரக்குழம்பு கூடவே பொடலங்காய் பொரியல். பசங்களுக்கு இன்னைக்கு பாஸ்தா லஞ்ச் ரெசிபியா கொடுத்தானுலான்னு அதுதான் செஞ்சிருந்தேன். ஸோ என்னதான் வகை வகையா நார்த் இந்தியன்ட்டு வேற வேற ஸ்டைல டிஃப்ரெண்டா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளுக்குலாம் இந்த மாதிரி சுட சுட சாதத்தை போட்டு குழம்பு போட்டு கூட ஒரு அப்பளமா ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியா செஞ்சு கொடுத்தா பிடிக்குமா, இல்லை எப்பொழுதும் போல நார்மலா நம்மளுக்கு ஒரு மீல்ஸ் இருந்தாலே போதும் பசிக்கு அப்படின்னு நினைப்பீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சாப்பாடா இருந்தாலும் சுட சுட சாப்பிடும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப ரசிச்சு விரும்பி சாப்பிடுவேன். உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா பிடிக்கும்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுவும் சீரக சம்பா சாதத்துல இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவல் தான். தினம் இந்த சாப்பாடை சாப்பிடும் போது ஒவ்வொரு தடவையும் நினைச்சுப்போம் நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சீரக சம்பானா சும்மாவா, பிரியாணி மட்டும் இல்லை ஒயிட் ரைஸுமே சேர்த்து தான் சொல்றேன். நாளைக்கு இன்னொரு மினி பிளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.